ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே ருத்ராய. நமது மாநிலத்தில் மதிப்பிற்குரிய பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் அன்பிற்குரிய பாலவிகாஸ் குழந்தைகள் அனைவருக்கும் சாய்ராம் வணக்கங்கள். 12 நாட்களாக நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவான அதிருத்ர மகாயக்னம் சென்ற வாரம் நடந்து நிறைவேறியது. பிரபஞ்சத்தின் ஆன்மீக தலைநகரமான பிரசாந்தி நிலையத்தில் இருந்து உங்கள் அனைவருக்கும் உரையாடுகின்ற இந்த தருணத்தில் இந்த யஜ்ஞத்தில் பங்கேற்பதற்கும் பொறுப்பு வகிப்பதற்கும் அரிய பொன்னான வாய்ப்பினை அளித்த பகவானிற்கு நாம் இதயம் கனிந்த நன்றிகளையும் அனந்த கோடி நமஸ்காரங்களையும் தெரிவிப்போம். சகோதர சகோதரிகளே, இங்கே சொர்க்கமயமாக இருந்தது. சக்தி வாய்ந்த மந்திரங்கள், அபிஷேகம் மற்றும் ஹோமங்கள் போன்றவற்றால் தெய்வீக அதிர்வலைகள் நிறைந்த சூழல் கண்களுக்கு காதுகளுக்கு விருந்து படைத்தது. என் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள். அனைவரும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சாதனையாக ஸ்ரீ ருத்ரத்தை தினமும் ஜபித்து ஆனந்தத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் அன்பிற்குரிய பகவான் மதம், ஜாதி மற்றும் இனத்தின் எல்லைகளை கடந்து மனித நாகரீக வரலாற்றில் முதன்முறையாக அனைவருக்கும் கிடைக்கும்படி வேதத்தை உலகமயமாக்கியுள்ளார். இந்த ஆன்மீக சாதனையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள நம் சாய் நிறுவனம் நமக்கு பல தளங்களை வழங்கியிருக்கிறது. சென்ற வாரம் நடந்து முடிந்த மகா சிவராத்திரி தினத்திலும் நாடு முழுவதும் உள்ள நம் சாய் மையங்களில் அனைத்திலும் ஸ்ரீருத்ரம் ஜபிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பகவானின் 100ஆண்டு விழாவாக ஒரு பகுதியாக ருத்ரம், துவாதச ஜோதிர்லிங்கம், ருத்ர பாராயணம் போன்றவைகள் நாம் நடத்துவதற்கு திட்டம் தீட்டியுள்ளோம். ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர் இணையதளத்திலும் வேதம் டியூட்டர் கற்றல் தொகுதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்கிறேன். நம் சாயி மையங்களில் வாரந்தோறும் நடத்தும் பஜனைக்கு முன்பு ஒன்று சேர்ந்து ருத்ரத்தை ஜபிப்போம். அனைவரையும் ருத்ரம் ஜபிக்கும்படி ஊக்குவித்து நமது அன்பிற்குரிய பகவானை மகிழ்விப்போம். ஜபத்தை கணக்கில் வைத்துக் கொள்ள ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர் இணையதளத்தில் ஒரு செயலியை நம்மற்காக பிரத்யேகமாக அளித்துள்ளது. இதில் பதிவு செய்து அதை பயன்படுத்தி அதே போல வேதம் டியூட்டர் போலவே இதுவும் எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைக்கிறது. மேலும் ஆரம்பத்திலும் பூர்ணாகுதி அன்றும் பகவான் 2 அருள் உரைகளில் அதிருத்ர மகா யக்னத்தின் நோக்கத்தை பற்றி கூறியுள்ளார். தனிப்பட்ட உயர் மனமாற்றத்தை தூண்டுவதும் அன்றாட வாழ்வில் அவரது செய்தியை நடைமுறையில் கொண்டுவதற்கு அதன் நோக்கம் என்று தெளிவாக நினைவூட்டியுள்ளார். நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ருத்ரத்தை ஜபிப்பதின் ஆனந்தம் நீடிக்காது, அது அர்த்தமற்றதாக மாறிவிடும். ஸ்ரீ ருத்ரத்தை துணையாக கொண்டு சுவாமியின் செய்தியை அனைவருக்கும் கொண்டு செல்வதே நாம் அனைவரும் தலையாய கடமையாகும். இதனை பின்பற்றி நாம் பகவானின் அருளை மிக பரிபூர்ணமாக அனைவருக்கும் பெறுவோம். ஜெய் சாய்ராம். மிக்க நன்றி.